உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். விஷ் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு அழகான முறையில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற இன்டிமேட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு மூன்றாவது நாள் நம்ம பார்க்க போகிறது எப்போதும் போல் 8 மணிக்கு உங்களுக்கு HCFLCMக்கான 3வது வீடியோ அப்லோட் ஆயிரும், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஜனவரி 10ஆம் தேதி மார்னிங் வீடியோ தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் LCFL 3வது வீடியோ 8 மணிக்கு அப்லோட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஜியோகிரஃபியில் நம்மளுக்கு இமயமலை முடிச்சிட்டோம். இமயமலைக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா வடபெரும் சமவெளிகள் இருக்குது. வடபெரும் சமவெளி மற்றும் தீபகற்ப பீடபூமிகள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஜியோகிரஃபியில் ரொம்ப முக்கியமான லெசனே கம்ப்ளீட்டட். ஸோ இமயமலை மற்றும் முக்கியமாக இயற்கை அமைவுகள் எனக்கு கருத்துக்கூடிய 10ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இமயமலை விட்டுட்டு இமயமலை முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வடபெரு சமவெளிகள் மற்றும் தீபகற்ப பீடபூமிகள் பார்த்துட்டோம்னா அந்த ஜியோகிரஃபி கான்செப்ட் முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் 8 கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் மற்றும் ஜியோகிரஃபி ஃபாலோ பண்ண போகிறோம். எப்போதும் போல் வீடியோ உங்களுக்கு 8 மணிக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு அப்லோட் வந்துடும். ஸோ 2 நாளும் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இது 3வது நாள் அடி எடுத்து வச்சுருக்கோம். விஷ் ஆல் தி பெஸ்ட். நல்ல முறையில் படிங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இந்த ஒரு நாள் படிக்க முடியலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை தோணுச்சு என்னால் படிக்க முடியல சார் அப்படின்னு தோணுச்சுன்னா, ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஏதாவது ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறம் படிச்சுக்கலான்னு சொல்லி மற்றதை முடிச்சிருங்க. இப்போ இதில் மேக்ஸ் கண்டிப்பாக பார்த்துருங்க. இதில் உங்களால் ஒரு இதை ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா ஒரு லெசனை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிடணும். இன்றைக்கி என்னால், ஸோ அதனால் நான் ஃப்ரீ டைமில் எடுத்து வைக்கிறேன்னு நீங்கள் தனியாக ஒரு டைம் டேபிள் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது வேலைக்கு போகிறவங்கள சொல்கிறேன். மற்றபடி இது கண்டிப்பாக இந்த வாரத்தில் முடிச்சிடணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எப்போதும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான் மோட்டிவேஷன். எப்போதும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், உங்களுக்கான இன்றைக்கான ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாளைக்கு விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான வேலையை முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வெற்றிங்கிறது படியை கடந்து தான் வெற்றிகள் கிடைக்கும். ஒரு 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 உயரத்துக்கு போகணும். உயரத்துக்குன்னா டக்குன்னு என்ன சூப்பர்மேன் மாதிரிலாம் போக முடியாது. படிக்கட்டுகளை ஏறி தான் போக முடியும். நீங்கள் நினைக்க மாதிரி சார் லிஃப்ட்டில் போயிடலாம், லிஃப்ட்டிலலாம் போக முடியாது. உங்கள் காலால் மிதித்து படிக்கட்டில் ஏறித்தான் உயரமான சிகரத்துக்கு நீங்கள் போக முடியும். அந்த சிகரத்தை தொடரணும்னா படிகளை கடக்கணும். படிங்கிறது நான் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி. இது 3வது படியை இன்றைக்கி எடுத்துருக்கோம். அந்த படியை சரியாக செய்யுங்க. அதுதான் எனக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்ல முறையில் படிங்க. நீங்கள் இது வரைக்கும் படிக்கலாம் கூட பிரச்சனை இல்லை, இப்போலேருந்து கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த நாளுக்கான கான்செப்டை மேக்ஸ்லாம் அன்றைக்கி போட்டு பார்த்துருங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். இந்த வாரத்துக்கான டெஸ்ட் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரைடே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் வந்துடும். ஓவரால் ரிவிஷன், பாலிட்டி, தமிழ், யூனிட் 8, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி. நாளைக்கு குப்தர்கள் மற்றும் டெல்லி சுல்தான் இந்த வாரம், சரிங்களா? வீடியோவில் பார்த்தலாம், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கு வர உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.